பூங்கொத்து கொடுக்க சாலையில் காத்திருந்த மாற்றுத்திறனாளியான விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் சாந்தகுமாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரிடம் பூங்கொத்தை பெற்று வாழ்த்து தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளரின் இத்தகைய மனிதநேயத்துடன் கூடிய செயல் அங்கு குழுமி இருந்த கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையாவிற்கு ஆதரவு தெரிவித்து புதுக்கோட்டை நகர பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்த பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையாவை எதிர்த்து போட்டியிடுகின்ற விடியா திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் துரை வைகோவை சந்திக்க வேண்டுமானால் 5 பேருந்துகள் மாறிச் சென்று சிவகாசியில்தான் சந்திக்க முடியும் என்று கூறினார். ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளருமான மதனந்தபுரம் கே பழனி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜி பிரேம்குமாரை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். படப்பை, அண்ணாநகர், தோப்புத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கழக ஆட்சியின் சாதனைகளையும் விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இப்பிரச்சாரத்தில் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் உள்ள உழவர் சந்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் துண்டு பிரசுரம் வழங்கி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இதில் மாநகர் மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடாசலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக நாடுகாணி பஜார் பகுதியில் பன்னீர் அணியைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் உதயகுமார் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணி நெல்லை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா, புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் எம்பி முத்துக்கருப்பன், கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணி, விடியா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நெல்லை தொகுதி வளர்ச்சிக்கு எந்த பணிகளையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் திறந்து வைத்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PV பாரதி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு பெதஸ்தா தேவாலயத்திற்கு சென்று ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து தேவாலய மத போதகரிடம் ஆசீர்வாதம் பெற்று வழிபாடு மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரட்டுப்பாளையம், குருமந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அழுக்குழி பகுதியில் அமைந்துள்ள செல்லாண்டியம்மன் கோயிலில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எருமாபாளையம், வேடுகத்தாம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, ஒன்றிய செயலாளர் வையாபுரி மற்றும் கழக தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர் தாஸ் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து தமது பிரச்சாரத்தை தொடங்கினார். வேட்பாளர் சேவியர் தாஸுக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தேவர்புரம் சாலையில் அமைந்துள்ள அதிமுக தேர்தல் அலுவலக திறப்பு விழா தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், சீதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் செபாஸ்டின் சூசேராஜ் தலைமையிலான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதனை நேரில் சந்தித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் N சின்னத்துரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை RK நகர் கிழக்கு பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. தண்டையார்பேட்டையில் மாநில MGR மன்ற மாநில துணை செயலாளர் நேதாஜி கணேசன், மாவட்ட பொருளாளர் A கணேசன் மற்றும் நாகரத்தினம் ரவிராஜன் ஆகியோர் தலைமையில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோ, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் RS ராஜேஷ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். முன்னதாக புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகளை வழங்கினர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் J ஜெயவர்தன் சோழிங்கநல்லூர் மற்றும் கொட்டிவாக்கம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் J ஜெயவர்தன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும் என தெரிவித்தார். எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நல்ல சக்திக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தீய சக்திக்கும் தான் எப்பொழுதுமே களம். அந்த களத்தில், அந்த வாரில், அந்த தேர்தல் என்னும் அந்த களத்தில் இவங்க 2 பேருக்கும் மத்தியில் இதில் எப்பொழுதுமே பொய்யான ஒரு வாக்குறுதிகள், கோயபிள்ஸ் பிரச்சாரம் மூலமாக தீய சக்திகள் தலை காட்டுவது உண்டு. 2019, 2021 இதில் தலை காட்டுவது. ஆனால் என்றென்றைக்குமே நல்ல சக்தியான அதிமுக திருப்பியும் மீண்டும் வரும். அந்த விதத்தில் 2024 கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை சார்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள்.